ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் பிரித்தானியா மேற்பார்த்த டயஸ்போரா மற்றும் இலங்கை நிலவரங்களும் அதேபோல உலக நிலவரங்களும் காத்திருக்கின்றன. வரலாற்று தடத்தில் மீள் சுழற்சிகளாக சில சம்பவங்கள் இடம்பெற்று விடுவதுண்டு. அவ்வாறு இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை சாதாரணமான பேச்சு வழக்கில் கூற தலைப்பட்டால், அப்பனுக்கு 2010 கிட்டியது மகனுக்கு 2026 கிட்டியது எனவும் சொல்லிக்கொள்ள முடியும். ஈழத்தமிழ் மக்கள் மீதான முள்ளிவாய்க்கால் பேரவல கொடுமை இடம்பெற்று அதற்கு மறுவரிடமான 2010 டிசம்பரில் பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் யூனியன் எனப்படும் ஆக்ஸ்போர்ட் விவாத அரங்கில் உரையாற்றி தமிழர்கள் மீதான பெரு உதிரப்பலி கொடுமைகளை நியாயப்படுத்த முனைந்த அன்றைய அரசு தலைவரான மஹிந்த ராஜபக்ஷவின் முயற்சி இறுதியில் எவ்வாறு பிரித்தானிய மண்ணில் மண்கவ வைக்கப்பட்டதோ, இப்போது அவரது அரசியல் வாரிசும் மகனுமான நாமல் ராஜபக்ஷவின் முயற்சியும் மண்கவ வைக்கப்பட்டுள்ளது. அதாவது, அன்றும் பிரித்தானியாவால் தமிழர்களின் கட்டும் எதிர்வினை மற்றும் எதிர்ப்பால் எப்படி ஆக்ஸ்போர்ட் விவாத அரங்கம் மஹிந்த ராஜபக்ஷவின் உரை நிகழ்வை மீளெடுத்ததோ, நேற்றும் அவ்வாறான காரணங்களின் அடிப்படையில் தான் நாமல் ராஜபக்ஷவின் முயற்சியும் மீளெடுக்கப்பட்டிருக்கின்றது. இனி என்ன, அன்று தந்தையான மஹிந்த செய்தது போல மகனான நாமலும் அவரது அல்லக்கை முகங்களும் டயஸ்போரா புலிகளின் அழுத்தத்தால் தான் தனது ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் உரைகள் நிறுத்தப்பட்டதாகவும் இவை பிரித்தானியாவின் கருத்து சுதந்திரத்திற்கு ஒரு கரிநாள் என புலம்பி மீண்டும் கொழும்புக்கு பெட்டியை கட்டக்கூடும். ஏனெனில் கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் அரங்கங்களின் உரை மூலம் தெற்காசியாவின் முக்கிய அரசியல் புறமுகரான நாமலை காணீர், ஸ்ரீலங்காவின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திர அரசு தலைவர் முகமான நாமலை பாரீர், லண்டனில் படித்தவர் உரையை கேளீர், ஸ்ரீலங்காவின் தேசிய ரக்பி அணியின் முன்னாள் கேப்டனின் தற்போதைய அரசியல் பந்து எறிதலை பாரீர் என்ற ஒரு டமாரம் அடிப்பு நிலைக்கு ராஜபக்ஷக்களின் அல்லக்கைகள் திட்டமிட்ட நிலையில்தான் இப்போது அந்த திட்டங்கள் தவிடு பொடியாக குலைந்துவிட்டன. முன்னதாக இந்த நிகழ்வுகள், அதாவது கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் விவாத அரங்குகளின் நாமலின் உரை நிகழ்வுகள் மீளெடுக்கப்பட முன்னர் லண்டன் புலிகள் எவ்வளவுதான் கத்திக்கொண்டாலும் அனுர அரசாங்கம் இந்த வாய்ப்பை கையாள என்னதான் சூட்சமமான நகர்வுகளை எடுத்தாலும் நாமல் ராஜபக்ஷவின் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் உரைகள் இடம்பெறும் என கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் நாமலுடன் லண்டனுக்கு பெட்டியை கட்டிய பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும் தாமரைமுட்டின் முக்கிய அரசியல் செயற்பாட்டு தலையான மிலிந்த ராஜபக்ஷவும் சில பதிவுகளை செய்தனர். இந்த பதிவுகளில் அவர்கள் சில இடியம்ஸ் எனப்படும் மரபு தொடர்களையும் மேற்கோள் காட்டியிருந்தனர். அவ்வாறாக மேற்கோள் காட்டப்பட்ட மரபு தொடர்கள் ஒன்றாக dogs are rising because of Bruwell, அதாவது புலிகளுடனான சண்டை காரணமாக ஸ்ரீலங்காவில் சில நாய்களும் எழுகின்றன என அனுர தரப்பை மறைமுகமாக எள்ளல் செய்த நிலையில்தான் இப்போது நாமல் ராஜபக்ஷவின் 2 உரைகளும் மீளெடுக்கப்பட்டு உள்ளதால் அனைத்து ராஜதந்திரங்களும் தோற்றுவிட்டது என்ற பாணியில் நாமல் தரப்பு அதிர்வுக்குள்ளாகியுள்ளது. ராஜபக்ஷக்களை பொறுத்தவரை ஆக்ஸ்போர்ட் விவாத அரங்கத்தில் நாமல் உரையாற்றி கொண்டால் அதன் மூலம் உள்ளூரில் சில ஆதாயங்களை அவர்கள் எடுக்க திட்டமிட்டனர். குறிப்பாக பரப்புரைகளை செய்ய திட்டமிட்டனர். ஏனென்றால் 1823 தோற்றம் பெற்ற இந்த ஆக்ஸ்போர்ட் விவாத சங்கத்தில் கடந்த 200 ஆண்டுகளில் பல முக்கியமான தலைகள் உரையாற்றி இருக்கின்றன. அவ்வாறாக உரையை வழங்கிய தலைகளில் பிரபல விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருந்தார். அதேபோல வின்சென்ட் சர்ச்சில் போன்ற பிரித்தானியாவின் ஆளுமை மிக்க அரசியல் தலைகளும் இருந்தன. 2ஆம் எலிசபெத் மகாராணி போன்ற அரண்மனை முகங்களும் இருந்தன. இவற்றுக்கு அப்பால் தென்னாப்பிரிக்காவின் விடுதலையில் பங்கு பெற்றிய பேராயர் டெஸ்மண்ட் டூட்டு உரையை வழங்கியிருந்தார். அதேபோல் அமெரிக்க அரசு தலைவர் பில் கிளின்டன் உரையை வழங்கியிருந்தார். அதேபோல் அமெரிக்காவின் முக்கிய ராஜதந்திரியான ஹென்ரி கிசிங்கரும் ஆக்ஸ்போர்ட் அரங்கில் உரையாற்றிய நிலையில் அதே அரங்கில் நாமலும் உரையாற்றி கொண்டால் அது குறித்த பெருமையை சிங்கள மக்களுக்கு பாடுவதற்கு சில திட்டங்கள் போடப்பட்ட நிலையில்தான் அந்த திட்டங்கள் இப்போது அடிவாங்கியுள்ளன.
ராஜபக்ஷ அதிகார மையத்தை பொறுத்தவரை தமது அரசியல் வாரிசான நாமலை தமது குடும்ப அதிகார மையத்துடன் அவர்கள் பின்னி பிணைய வைத்திருக்க நிலையில் அந்த அதிகார மையம் சார்ந்த முறைகேடுகளும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் நாமலையும் தீண்டி இருந்தன. நாமலுடனும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் பிரிக்க முடியாதபடி இருக்கின்றன என்பதும் நிரூபிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஹலோ என்ற நிறுவனத்தின் பங்குகளை, அதாவது 125 மில்லியன் ரூபாவுக்கு மேலான பங்குகளை நாமல் ராஜபக்ஷ முறைகேடாக வாங்கினார் என்பது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அதேபோல கிரிஷ் நிறுவனத்தால் அவருக்கு முறைகேடாக 70 மில்லியன் இலங்கை ரூபாய் வழங்கப்பட்டதான குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த 2 குற்றச்சாட்டுகளிலும் 2016 ஆண்டில் ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய அடுத்தடுத்த 2 மாதங்களில் நாமல் ராஜபக்ஷ கைவிலங்கிட்டு கைது செய்யப்பட்ட நிழல் படங்கள் வெளியாகிய 10 வருடங்கள் கடக்கின்றன. ராஜபக்ஷ அதிகார மையத்தின் கடந்த காலம் பணம் அரசியலுடன் தொடர்பட்ட முறைகேடுகளில் நாமலையும் ஏதோ ஒரு வகையில் இழுத்தெடுத்தது. குறிப்பாக கிரிஷ் முறைகேடுகள் நாமலை அதிகமாக தீண்ட தலைப்படுகின்றன. கிரிஷ் முறைகேடு என்றால் என்ன? அதற்கும் ஒரு கதை இருக்கின்றது. இந்தியாவின் ரியல் எஸ்டேட் டெவலப்பர் எனப்படும் இந்த வீட்டுமனை வணிக குழுமம்தான் கிரிஷ் குழுமம். அவ்வாறான கிரிஷ் குழுமம் தமது லட்சிய திட்டங்களில் ஒன்றாக ராஜபக்சகளின் ஆட்சி காலத்தில் கொழும்பில் கிரிஷ் சதுக்கம் என்று ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முனைந்தது. ஆனால் இந்தியாவின் புலனாய்வு முகமைகளோ, குறிப்பாக நிதி புலனாய்வு முகமைகளோ, இந்த கிரிஷ் குழுமம் இந்திய முதலீட்டாளர்களிடமிருந்து சேகரித்த பணத்தில் 503 கோடி ரூபாவை இலங்கைக்கு கருப்பு பணமாக கொண்டு சென்று, இல்லையென்றால் தில்லாலங்கடித்தனமாக கொண்டு சென்று சில சக்தி வாய்ந்த முகங்களின் பைகளுக்குள் அதனை முதலீடு என்ற பெயரில் வைக்க முயன்றதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்தன. இதன் பின்னணியில் சில பரபரப்பான திகிலான கதைகள் எல்லாம் இருந்தன. நாமலும் கிரிஷ் குழுமத்தின் மோசடி நிதி பரிவர்த்தனையை இலங்கையில் செய்வதற்குரிய பங்கை கொண்டிருந்ததான சுட்டுவிரல்கள் எல்லாம் நீட்டப்பட்டன. இதற்கிடையே கிரிஷ் குழுமத்தின் இலங்கை பிரிவின் தலைவரான ஜானகி ஸ்ரீவர்தனா பல பில்லியன் ரூபாய் மோசடி செய்ததான குற்றத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரது பங்காளியான திலினி பிரியமாலி என்பவர் போலி தங்க கட்டிகள் மற்றும் பணத்தை இரட்டிப்பாக்கும் தில்லாலங்கடி திட்டங்களை உள்ளடக்கிய மோசடியை நடத்தியதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. தங்கள் பணத்தை இரட்டிப்பாக்க முடியும் என நம்பி இந்த மோசடியில் ஸ்ரீலங்காவின் சில முக்கியமான தொழிலதிபர்களும் சிக்கியிருந்தனர். அவர்கள் இறுதியில் போலியான தங்க கட்டிகளுடன் சிக்கியிருந்தனர். இவையெல்லாம் தீலான பரபரப்பான கடந்த கால கதைகள். இவ்வாறாக இடம்பெற்ற கிரிஷ் மோசடியில் நாமலும் ஒருவர் என்ற குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில்தான் இன்று வரை இந்த கிரிஷ் வழக்கு நாமலை துரத்தி கொள்கின்றது. கிரிஷ் ஊழல் என்பது பண மோசடி மட்டுமல்ல, இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார அமைப்புகளின் முறைகேடுகளில் ஒரு குறுக்குவெட்டு தோற்றம். இதில் ராஜபக்சக்களின் அரசியல் வாரிசான நாமலுக்கும் இடம் இருப்பதால் ஆக்ஸ்போர்ட்டுக்கு யோக்கியன் வாரான் செம்பை ஒழித்து வை என்ற கதையும் இப்போது நினைவுக்கு வருகின்றது. நாமலில் லண்டன் பயணத்தில் 2 முக்கிய நோக்கங்களாக இருந்த கேம்பிரிட்ஜ் விவாத சங்க உரையும் ஆக்ஸ்போர்ட் விவாத சங்க உரையும் நிறுத்தப்பட்டு விட்டதால் இனி லண்டன் விகாரையின் 100 விழாவை மையப்படுத்திய பிரித் நூல் கட்டல்கள் மற்றும் வணக்கங்கள், கும்பிடு போடுதல்கள், லண்டனில் வாழும் இலங்கை சமூகத்துடனான சந்திப்புகள் என்ற கோதாவில் ராஜபக்ஷ அதிகார மையத்தை சார்ந்த சில ஆட்களுடன் லண்டனில் பேசிவிட்டு மீண்டும் நாமல் குழு கொழும்புக்கு பெட்டியை கட்ட வேண்டியதுதான் பாக்கி. ஏற்கனவே லண்டனில் தனது மனைவியுடன் தங்கியுள்ள நாமல் ராஜபக்ஷ கிங்ஸ்பெரி புத்த விகாரைக்கு சென்று அங்குள்ள பிக்குகளிடம் ஆசீர்வாதம் பெற்று விட்டார். இலங்கையிலிருந்து புறப்பட முன்னரும் பிக்குகளிடம் நாமல் ஆசீர்வாதம் பெற்றார். லண்டனில் இறங்கிய பின்னரும் பிக்குகளுடன் ஆசீர்வாதம் என்ற குறியீட்டு காட்சிகளை வழங்கிய நாமல் தான் ஒன்றும் ஸ்ரீலங்காவில் உள்ள அனுர தரப்பு போல பௌத்தத்தை கனம் பண்ணாத முகம் அல்ல, எப்போதுமே புறப்பட முன்னரும் கும்பிடு போடுவேன், இறங்கிய பின்னரும் காவிகளுக்கு கும்பிடு போடுவேன் என்ற செய்தியை இதன் மூலமாக அவர் சொல்ல தவறவில்லை. நாமல் ராஜபக்ஷ மட்டுமல்ல, கடந்த வெள்ளியன்று கொழும்பில் இடம்பெற்ற மகாசங்க ஒன்றுகூடலில் தனது பிரசன்னத்தை முன்னிலைப்படுத்திய ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா கூட பௌத்த மதத்தையோ பௌத்த பிக்குகளையோ அவமதித்துக் கொள்ள இலங்கையில் யாருக்கும் உரிமை இல்லை எனவும், மகாசங்கத்தை நோக்கிய சுட்டுவிரல் நீட்டவும் எவருக்கும் உரிமை இல்லை எனவும் அனுர தரப்பை சாடும் வகையில் ஒரு கருத்தை தெரிவித்தார். அத்துடன் தனது தந்தையான ரணசிங்க பிரேமதாசா தான் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின்படி பௌத்தத்தை வளர்ப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் ஒரு பிரத்யேகமான நிதி கட்டமைப்பை உருவாக்கிய முகம் எனவும் அவர் பெருமை கூறி, சில குழுக்கள் தற்போது பௌத்த சாசனத்தை நோக்கி அச்சுறுத்தல்களையும் தாக்குதல்களையும் நடத்தி வருவதாக அனுர தரப்பை சாடை மாடியாக சாடிய நிலையில்
லண்டனில் நாமலும் தனது பாரியார் சகதம் பௌத்தத்தை கனம் பண்ணும் காட்சிப்படுத்தல்களை செய்து வருகிறார். இதற்கிடையே லண்டன் விகாரையில் நாமல் ராஜபக்ஷவுடன் சந்திப்புகளை நடத்திய ராஜபக்ஷ அதிகார மையத்தின் லண்டன் முகங்கள் சில குசுகுசுப்புகளை செய்துள்ளன. ஆனால் இந்த சந்திப்பு தொடர்பாக வெளியான படங்களில் ராஜபக்ஷ அதிகார மையத்தில் உள்ள லண்டன் தமிழ் முகங்கள் இப்போதைக்கு தெரிய வரவில்லை. 16 வருடங்களுக்கு முன்னர் மஹிந்தவை உரையாற்ற அழைத்து அன்றும் பிரித்தானியா வாழ் புலம்பெயர் தமிழ் மக்களின் எதிர்வினையை பெற்று பாதுகாப்பு கவலைகளை காரணங்காட்டி எவ்வடி ஆக்ஸ்போர்ட் விவாத சங்கம் இந்த நிகழ்வை மீளெடுத்ததோ நேற்றும் அதே ஒத்த காரணங்களைத்தான் இந்த நிகழ்வின் மீளெடுப்புக்கு குறிப்பிட்டுள்ளது. நாமலின் நிகழ்வில் பங்கேற்பதால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு கவலைகளை மாணவர்கள் எழுப்பியதால் அவரது உரையை நடத்துவதில்லை என்ற இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஆக்ஸ்போர்ட் விவாத சங்கத்தின் தலைவர் கேத்ரின் ஜாங் ஆக்ஸ்போர்ட்டின் சுயாதீனமான மாணவர் செய்தி இதழான செர்வெலுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இறுதி வரை ஆக்ஸ்போர்ட் விவாத சங்கம் நாமல் ராஜபக்சவின் உரையை எப்படியாவது தமது அரங்கத்தில் நடத்திவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நகர்ந்தது. இது குறித்து நேற்று செய்தி வீச்சும் கூறியிருந்தது. இந்த கமுக்கங்களின் அடிப்படையில் 25ஆம் தேதி திட்டமிடப்பட்ட நாமலின் உரையை திடீரென 2 நாட்களுக்கு முன்னதாக மாற்றி இன்று 23ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு அதனை நடத்த ஆக்ஸ்போர்ட் விவாத சங்கம் முடிவெடுத்திருந்தது. அதாவது 25ஆம் தேதி தானே தமிழர்கள் இந்த எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவார்கள். ஆகையால் 2 நாட்களுக்கு முன்னர் அதனை முன்னகர்த்தி கொண்டால் அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு முன்னர் உரையை நடத்திவிடலாம் என ஆக்ஸ்போர்ட் மூளைகள் திட்டம் போட்டாலும் தமிழர்களின் மூளைகள் சும்மா இருக்குமா என்ன? அதுவும் அவர்களின் மூளைகளும் பதில் வினையை எடுத்ததால் ஆக்ஸ்போர்ட்டில் நடத்தப்படவிருந்த இந்த எதிர்ப்பு போராட்டமும் முன்னகர்த்தப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று மாலை 3 மணிக்கு ஆக்ஸ்போர்ட் யூனியன் அமைந்துள்ள ஃப்ரீவின் கோட் பகுதியில் இந்த போராட்டம் நடத்தப்படும் என முடிவு அறிவிக்கப்பட்டதும் இன்று இடம்பெறும் இந்த போராட்டத்தில் பலஸ்தீன ஆதரவு ஆக்ஸ்போர்ட் சமூகமும் இணையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு உள்ள நிலையில் இவ்வாறாக நடந்தால் அது வீரியமான ஒரு போராட்டமாக மாறும், தமக்கு சிக்கலை கொடுக்கும் என கணக்கிட்ட ஆக்ஸ்போர்ட் யூனியன் தமிழர்களுடன் ஒழித்து பிடித்து விளையாடி நாமலின் உரை நிகழ்வை எப்படியும் நடத்தி கொள்ள முடியாது என்ற யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு இறுதியில் கேம்பிரிட்ஜ் விவாத அரங்கு போலவே நாமலின் உரை நிகழ்வை மீளெடுத்திருக்கிறது. இன்னொரு வித்தியாசம், கேம்பிரிட்ஜ் யூனியன் போல இல்லாமல் இறுதி வரை முயன்று ஆக்ஸ்போர்ட் யூனியன் இந்த முடிவை எடுத்திருக்கின்றது. ஆக மொத்தம் 2010 டிசம்பரில் எப்படி இதே ஆக்ஸ்போர்ட் விவாத சங்கத்தில் அப்போதைய அரசு தலைவரான மஹிந்த ராஜபக்சவுக்கு இடம் கிட்டிக் கொள்ளவில்லையோ அதுபோல் இன்று அவரது தனியனுக்கு இடம் கிட்டிக் கொள்ளவில்லை. அன்றும் இன்றும் பிரித்தானியாவால் டயஸ்போராக்களின் எதிர்வினை இதனை சாத்தியப்படுத்தியுள்ளது. இந்த இடத்தில் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. இந்த முறை தமிழர்களின் எதிர்வினையின் நாடி பிடிப்பு சற்று பலவீனமாக இருப்பதான கணிப்பில்தான் இறுதி வரை ஆக்ஸ்போர்ட் யூனியன் நாமலின் உரையை நடத்தி கொள்ளும் வகையில் ஒரு தீவிரமான ஆட்டத்தை ஆட தலைப்பட்டிருந்தது. ஆனால் இறுதியில் அந்த ஆட்டம் தீவிரமாகும் என எதிர்பார்த்ததால் பின்வாங்கி இருக்கின்றது. இந்த நிலைமைக்கு பிரித்தானியாவில் உள்ள ஈழத்தமிழ் பூர்வீக மாணவர்களும் தமிழ் குழுக்களின் ஒருங்கிணைவும் தான் சாத்தியப்படுத்தி இருக்கின்றது. ஆகையால் எப்போதுமே ஒன்றுபட்டால் அதன் எதிர்வினை பலமாக இருக்கும் என்பதை தமிழர்களுக்கும் இந்த நாமல் ராஜபக்சவின் உரை மீளெடுப்பில் ஒரு செய்தி ஆக்ஸ்போர்ட்டை மையப்படுத்தி வழங்கப்படத்தான் செய்கின்றது. எதுவாறோ ஆக்ஸ்போர்ட் அரங்கில் தமிழர்கள் மீதான பெரு உதிரப்பலிக்கு எந்த விதமான பொறுப்பையும் கூறாமல் ஜனநாயக முகமூடியுடன் நல்லவெள்ளித்தனமாக தமது கருத்தியல் கடையை நாமல் ராஜபக்ச என்ற புதிய அரசியல் வாரிசு மூலம் பரப்ப முயன்ற ராஜபக்ச அதிகார மையத்துக்கு நெறியற்ற வாரிசுகளின் இவ்வாறான நகர்வுகளும் முறியடிக்கப்படும் என்ற ஒரு செய்தியே வழங்கப்பட்டுள்ளது. இவை இலங்கை மற்றும் புலம்பெயர் கலவை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஈரான் மீதான தாக்குதலுக்காக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளின் முடிவு வரை காத்திருந்ததாக சில ஊகங்கள் இருந்த நிலையில் நேற்று குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் இத்தாலியில் முடிவடைந்துள்ளன. ஆகையால் இனிமேல் ட்ரம்ப் ஈரான் விடயத்தில் ஒரு முடிவை எடுப்பார் என்ற ஊகங்கள் வருகின்றன. நேற்று வெரோனாவில் நடைபெற்ற இந்த குளிர்கால ஒலிம்பிக் நிறைவு விழாவின் முடிவில் அடுத்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் பிரான்சின் ஆல்ப்ஸ் நகரிடம் ஒலிம்பிக் கொடி கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானை தாக்குவதா இல்லையா என்பது குறித்து 10 முதல் 15 நாட்களுக்குள் தான் ஒரு முடிவை எடுக்கப் போவதாக ட்ரம்ப் கடந்த வியாழக்கிழமை தெரிவித்தபடியே நீங்கள் அறிந்தபடியும் இவ்வாறாக அவர் கருத்து தெரிவித்த நிலையைத்தான் ஈரானை சுற்றி அமெரிக்கா குவித்துள்ள பெரும் போர் அணியான போர் ஆர்மடா ஒரு தாக்குதல் தயார்படுத்தல் பாணியில் தான் தொடர்ந்தும் உள்ளது.
டொனால்ட் ட்ரம்ப் தனது நோக்கத்தை துல்லியமாக வெளிப்படுத்திக் கொள்ளாமல் ஈரான் மீதான அழுத்தத்தை அதிகரித்து அதனை பணிய வைக்கும் தந்திரோபாயத்தை நீட்சிப்படுத்த தலைப்படுகின்றார். 2003ஆம் ஆண்டில் அப்போதைய அமெரிக்க அரசு தலைவரான ஜார்ஜ் புஷ் எவ்வாறு ஈராக்குக்கு எதிராக இராணுவ ரீதியில் நகர்ந்தாரோ அதனை ஒரு உதாரணமாக எடுக்கும் ட்ரம்ப், அதேபோல 2015 எவ்வாறு பராக் ஒபாமா ஈரானை ராஜதந்திர ரீதியில் பணிய வைப்பதற்கு சில நகர்வுகளை எடுத்தாரோ அதனையும் கலந்துதான் 2 அணுகுமுறைகளுக்கும் இடையிலான ஒரு பொது அணுகுமுறையை எடுத்து ஈரானை கையாள தலைப்படுகின்றார். இதனால்தான் ஈரானுடன் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான சாத்தியம் உள்ளதாக ட்ரம்ப் அவ்வப்போது கூறுகிறார். ஆனால் அதேவேளை அவர் ஈரான் மீதான தாக்குதல்களின் சாத்தியத்தை நிராகரித்துக் கொள்ளவில்லை. ஈரான் ஏன் இன்னமும் அமெரிக்க அழுத்தத்துக்கு அடிபணியவில்லை என அவர் தனது ஆலோசகர்களிடம் தற்போது கேள்வி எழுப்பியதாக அமெரிக்க ஊடக செய்திகள் குறிப்பிடுகின்றன. இந்த நிலையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புதிய பேச்சுவார்த்தைகள் எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறலாம் என்பது ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மோதலை தடுப்பதற்கான சாத்தியமான ஒரு ஒப்பந்தம் குறித்த விவரங்கள் வரையப்பட்டு வருவதாகவும், ஆனால் அமெரிக்கா தங்களை தாக்கினால் தற்காத்துக் கொள்ள தங்களுக்கு முழு உரிமையும் உள்ளது என ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி நேற்று குறிப்பிட்டிருக்கிறார். ஓமானின் வெளியுறவு அமைச்சரும் எதிர்வரும் வியாழக்கிழமை ஜெனீவாவில் மீண்டும் 2 தரப்பும் பேச்சுக்களை நடத்தும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதற்கிடையில் ஈரானிய மாணவர்கள் 2 பிரிவுகளாக நின்று அரசு எதிர்ப்பு மற்றும் அரசு ஆதரவு போராட்டங்களை நடத்திய நிலையில் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலும் மிகப்பெரிய போர்க்கப்பலுமான ஜெரால்ட் ஃபோர்ட் தற்போது மத்திய கிழக்கை நெருங்கிவிட்டது. இந்த நிலையில் ஸ்வீடன், செர்பியா, போலந்து மற்றும் ஆஸ்திரேலியா உட்பட்ட பல வெளிநாடுகள் ஈரானில் உள்ள தமது குடிமக்களை அங்கிருந்து அவசரமாக வெளியேறுமாறு கோரியுள்ளன. இதற்கிடையில் ஓயாது ஏனைய நாடுகளை சீண்டி வரும் டொனால்ட் ட்ரம்ப் தான் கையகப்படுத்த திட்டமிடும் கிரீன்லாந்துக்கு ஒரு மருத்துவ கப்பலை அனுப்ப போவதாக குறிப்பிடுகின்றார். இவ்வாறு ஒரு மருத்துவ கப்பல் தேவையில்லை என டென்மார்க்கும் கிரீன்லாந்தும் அறிவித்துக் கொண்டாலும் கிரீன்லாந்தில் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் முறையான மருத்துவ பராமரிப்பு இல்லாத மக்களை கவனித்துக் கொள்ள அமெரிக்க கடற்படையின் மேர்சி என்ற மருத்துவமனை கப்பல் அங்கு அனுப்பப்படுவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்க கடற்படையை பொறுத்தவரை அதனிடம் 2 பெரிய மருத்துவமனை கப்பல்கள் இருக்கும் விடயம் நீங்கள் அறிந்த விடயம். மேர்சி என ஒரு பெயரில் ஒரு கப்பல் இருக்கின்றது, அதே போல கம்போர்ட் என இன்னொரு மருத்துவ கப்பல் உள்ள நிலையில் மேர்சியை தான் தற்போது கிரீன்லாந்துக்கு அனுப்புவதாக ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். கிரீன்லாந்தை பொறுத்தவரை அது ஐரோப்பிய நாடுகளைப் போல இலவச தேசியமயமாக்கப்பட்ட சுகாதார பராமரிப்பு தகுதிகளை கொண்டுள்ள நிலையில் வேண்டுமென்றே ட்ரம்ப் இந்த உபத்திரவ உதவியை அனுப்புவதாக குறிப்பிடும் கிரீன்லாந்து பிரதமர் நோ தேங்க்ஸ் என ட்ரம்பின் உதவிக்கு பதிவிட்டுள்ளார். அதாவது மருத்துவ கப்பல் தேவையில்லை என. ஒரு மருத்துவரை பார்ப்பதற்கு அதிக பணத்தை செலவிடும் அமெரிக்கர்களுக்கு தான் இவ்வாறான உதவிகள் தேவையே தவிர இலவச தேசிய சுகாதார பராமரிப்பு கொண்ட கிரீன்லாந்துக்கு அது தேவையில்லை என டென்மார்க் பிரதமரும் ஒரு எள்ளல் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக உலகின் முக்கிய போதை கடத்தல்காரர்கள் ஒருவரான எல் மென்சோ என்ற புனைப்பெயரை கொண்டுள்ள ஒசேகுரா நேற்று மெக்சிகோவின் இராணுவ நடவடிக்கையில் மரணமடைந்ததை அடுத்து மெக்சிகோவின் பல மாநிலங்களில் பாதாள உலக கும்பல்கள் வன்முறைகளை செய்து வருகின்றன. ஆங்காங்கே படையினருடன் மோதல்களில் ஈடுபட்ட பாதாள கும்பல்கள் பேருந்துகள் மற்றும் வணிக நிலையங்களையும் எரியூட்டியுள்ளன. இந்த வன்முறையின் விளைவாக அமெரிக்கா, கனடா உட்பட்ட பல நாடுகளிலிருந்து மெக்சிகோவுக்கான விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. முன்னாள் காவல்துறை அதிகாரியான ஒசேகுராவின் தலைமையில் இயங்கிய போதை கடத்தல் கார்த்தல் மெக்சிகோவுக்குள் மிகவும் சக்தி வாய்ந்த கொடுமையான பாதாள உலகமாக கருதப்பட்ட நிலையில்தான் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இவர் கொல்லப்பட்டார். இவருடன் சேர்த்து மேலும் 2 காயமடைந்த நிலையில் இவர்கள் அனைவருமே மெக்சிகோ நகரத்துக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்படும் போது மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை மெக்சிகோவின் ஜனாதிபதி கிளாடியா ஷீன்பாம் பாராட்டியிருக்கிறார். மெக்சிகோ போதைப்பொருள் கடத்தலை தடுக்க தவறினால் அதன் மீதும் வெனிசூலா போல ஒரு இராணுவ தலையீடு இருக்கும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்த நிலையில்தான் மெக்சிகோவின் இந்த இராணுவ நடவடிக்கை வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.